இருட்டுக்கடை அல்வா, திருநெல்வேலி அல்வாடா, திருச்சி பல்ல கோட்டடா. போலீஸ் வண்டி வந்து அப்படிங்கிற ஒரு காரணத்தால் அதுக்கு திருநெல்வேலி பாருங்க எவ்வளவு ஹிஸ்ட்ரி இருக்கு. திருநெல்வேலின்னா இருட்டுக்கடை அல்வா, நெல்லையப்பர் கோவில், இருட்டுக்கடை அல்வா, இது ரெண்டும் ஒரு பெரிய ஐக்கானாக அங்கே இருக்குது. வள்ளி விளக்குகளுக்கு வந்து ஃபேமஸ். என்னடா கோயிலுக்குள்ள வாகனங்கள் போகுதுன்னு யோசிச்சுன்னா காவடிகள், இந்த கோயில்களுக்கு தேவையான தொட்டில்கள். போலீஸ் வண்டி வந்து இந்த இதான் வந்து இருட்டுக்கடை அல்வா கடை. அந்த பாட்டி கடை இந்த சேப்பே பாருங்க, வேற ஒன்றுமே இல்லை. இவ்வளவுதான் இந்த இருட்டுக்கடை அல்வாண்ட செட்டப். தாமிரபரணி ஆற்று தண்ணியில தான் செய்வாங்க. வீட்டுக்கு போய் மல்லிகைப்பூ அல்வா பண்ணிட்டு போவாங்க. இதுதான் அந்த அல்வா, இருட்டுக்கடை அல்வா. இருட்டுக்கடை அல்வா கையில தான் பாருங்க. அல்வா எப்படி இருக்குன்னு ஒரு வாய் வச்ச உடனே திருப்ப வந்து அடுத்த வாய் வைக்க சொல்லுது. மற்றது நல்ல சொப்டா இருக்கு. திருநெல்வேலி வந்தால் மிஸ் பண்ணாதீங்க அல்வாவை. கிழங்கு இருக்கு, மரவள்ளி கிழங்கு, இந்தால இது, மற்றது கச்சா. நைட்டு வந்து இவ்வளோ பிஸியாக இருக்கு பாருங்க. அண்ணா அல்வா மல்லிகை பூவும் கேட்குறான் பாருங்க, கேட்குறான் பாருங்க. இது ரெண்டையும் கொடுத்து இன்னொன்று கேட்பாரு. அதான் வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த ஹானொலியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் நிற்கிறோம். திருநெல்வேலி இதே மாதிரி இலங்கை யாழ்ப்பாணத்துலேயும் இருக்குது. அதுதான் எங்களுடைய ஊர் திருநெல்வேலி. அங்கே தான் வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அது இதெல்லாம் இருக்குது. சரி, இங்கே திருநெல்வேலிக்கு வந்தால் என்ன ஸ்பெஷல்ன்ட்டு ஒரு விஷயமா வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த திருநெல்வேலியில் நெல்லையப்பர் கோயில் வந்து சரியான ஃபேமஸ். அதோட வந்து இருட்டுக்கடை அல்வா, திருநெல்வேலி அல்வாடா, திருச்சி பல்ல கோட்டடா என்ற மாதிரி ஒரு பாட்டு கூட இருக்குது. திருநெல்வேலினா வந்து அந்த அல்வா வந்து ஃபேமஸ். அதுலேயும் வந்து அந்த இருட்டுக்கடை என்ற பேர் வந்தேன்னா ஃபுல்லாக வந்து இருட்டாக இருக்கும். அப்படியா? அப்படி கிடையாது. அது வந்துட்டு 1990s ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. ராஜஸ்தான், அது இந்தியா தமிழ்நாடு கிடையாது. ராஜஸ்தான் வந்து ஒருத்தர் சம்திங் ராஜ் சிங் சம்திங் யாரோ வந்துட்டு ஓப்பன் பண்ணியாரு. அந்த டைமில் வந்துட்டு ராந்தல் விளக்கு இருக்குல்ல, ஸோ அதுதான் இருந்தது. அந்த வெளிச்சம் வந்துட்டு லைட்டாக தான் தெரியும். இப்போ அப்படியா இருக்கும்? இப்போயும் அப்படி தான் இருக்குது. இப்போ 40 வருஷம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கடைக்கு வந்து பிராண்டிங் கிடையாது, நேமு அவங்க வச்சது கிடையாது. புதுசாக பார்த்து வச்ச நேம் தான் இந்த இருட்டுக்கடை அல்வா. திருநெல்வேலிக்கு போனாலே இருட்டுக்கடை அல்வா வாங்கிட்டு வா அப்படின்றது தான் வழக்கம் ஃபேமஸ். அண்ணா இந்த கோயிலை பற்றி சொல்லுங்கண்ணா. திருநெல்வேலிங்கிறது வந்து இந்த ஊரோட அடையாளமே நெல்லையப்பர். அது சிவனாலயம் தான். நெல்லையப்பர், காந்திமதி அம்மா. சரியா? இவங்க தான் இந்த அருள் பாலிசி கொண்டு இருக்கிறது வந்து இந்த திருநெல்லையப்பரும் காந்திமதி அம்மா. இங்கே வந்து புராண கதைகள் வந்து சொல்லப்பட்ட விஷயந்தான். அது நம்ம தெரிஞ்ச விஷயந்தான். இது வந்து விவசாய பூமி. இந்த விவசாய பூமிங்கிறதுனால இங்கே வந்து அதிகமாக விவசாயிகள் தான் நெல் விளைச்சல் அதெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் இங்கே வந்து பெரிய அழிவுகள் ஏற்பட்டிருக்கும் போது, மழை பெய்ய நிறைய அழிவுகள் ஏற்படும் போது, அப்போ அவங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும்போது அவங்க நெல்லையப்பரோட பிரார்த்தனை பண்ணதுனால அவர் வந்து இந்த நெல்லுக்கு வேலி போட்டு அமைச்சு பாதுகாத்து கொடுத்தாரு. அந்த அழிவுலேருந்து அவங்க காப்பாற்றினாங்க விவசாயிகளை. அப்படிங்கிற ஒரு காரணத்தால் அதுக்கு திருநெல்வேலி. எவ்வளவு ஹிஸ்ட்ரி இருக்கு. அந்த ஹிஸ்ட்ரியை தேட போட மட்டும் பல விஷயங்கள் வெளியில். நெல்லையப்பர் கோயில் வந்து ரொம்ப ஸ்பெஷல். இங்கே வந்து ஆடி மாதம் வந்து தேர் வந்து மிக சிறப்பாக நடக்கும். ஆடி மாதம் தேர் இங்கே வந்து திருநெல்வேலி மட்டும் இல்லை, மாவட்டத்தில் மட்டும் இல்லை, பக்கத்தில் தூத்துக்குடி மாவட்டம், தென்காசி மாவட்டம், இதெல்லாம் திருநெல்வேலி மாவட்டம். முன்னே வந்து திருநெல்வேலி மாவட்டங்கிறது இதெல்லாம் ஒன்றா இருந்தது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி இதெல்லாம் தனித்தனியாக கிடையாது, ஒரே மாவட்டமாக திருநெல்வேலி மாவட்டம் தான். ஆனால் இடையில வந்து அரசியல்வாதிகள்லாம் வந்து அதை பிரிச்சிருக்காங்க. தூத்துக்குடி தனி மாவட்டமாக, தென்காசி தனி மாவட்டமாக, திருநெல்வேலி தனி மாவட்டமாக. இந்த மக்கள்லாம் முன்னாடி ஒரே மக்கள் தான், ஒரே மக்களாக இருந்து தான் இந்த தேரெல்லாம் இழுத்து திருநெல்லையப்பர் கோயில் தேர் அப்படி சிறப்பாக நடக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் நடைபெற திருவிழா தான் இங்கே ஆடி தேர் திருவிழா. கோயிலுக்கு முன்னாடி இருட்டுக்கடை அல்வாங்கிறது ஒரு கடை இருக்குது. ஓகே, சரியா? அந்த கடை வந்து உருவான விஷயம் வந்து இங்கே ஒரு நார்த் இந்தியாவில் ஒருத்தர் வந்து இங்குள்ள அந்த காலத்தில் வந்து பாளையத்துக்காரர்கள் வந்து, அதாவது ஒரு ஆட்சி செய்கிறவங்க, சின்ன சின்ன குறுநில மன்னர்கள் மாதிரி ஆட்சி செய்வாங்க. அதில் ஒரு மன்னர்கிட்ட வேலை செஞ்ச வந்தவர் தான் அந்த
அவர் பேர் தெரியல, அந்த கடையில் இருக்கும் அந்த பொருளை அவர் வந்து அவர்கிட்ட வேலை செஞ்சு அவர் வந்து இந்த அல்வாங்கிற இந்த ஸ்வீட்டை வந்து செஞ்சுருக்காரு. அது வந்து நமக்கு அவர் பிடித்து போக காலப்போக்கில் அது வியாபார நோக்கத்தோடு அவர் செஞ்சு இன்றைக்கு வரைக்கும் இந்த திருநெல்வேலி பேருக்கு வந்து பின்னாடி இருட்டுக்கடை அல்வாங்கிறது ஒரு அடைமொழியாகவே இருக்குது. கட்டாயம் அது திருநெல்வேலின்னா இருட்டுக்கடை அல்வா, நெல்லையப்பர் கோவில் இருட்டுக்கடை அல்வா, இது ரெண்டும் ஒரு பெரிய ஐக்கானாக அங்கே இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தில். இந்த இருட்டுக்கடை அல்வாங்கிறது ஏன் ஃபேமஸாக வந்ததுன்னா, அந்த கடையில் வந்து முன்னாடி வந்து மின்விளக்கு எதுவுமே எரியாது, ஒரு அரிக்கல் லேம்பில் வச்சு தான் செய்வாங்க, விற்பனை பண்ணுவாங்க. அதோட திறக்கிற நேரம் வந்து சாயந்தரம் 5 மணி, சாயந்தரம் தான் திறக்கும், மார்னிங் எல்லாம் கிடையாது. 5 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரை 8 மணி வரைக்கும் அந்த கடை இருக்கும். அந்த 2-3 மணி நேரத்தில் அதோட வியாபாரம் முடிஞ்சிடும். சரி, ஓகே. நாங்களும் வந்து சரியான நேரம் தான் வந்துக்கிறோம். இன்றைக்கி கோயிலையும் உங்களோட பயந்து அந்த இருட்டுக்கடை அல்வா இந்த மாதிரி இருக்குன்னு சாப்பிட்டு அதை பார்க்க போகிறோம். சரியான ஒரு பிஸியான ஒரு இடம், இந்த நேரமும் பிஸியாக இருக்குது. என்ன அப்படி போய் பார்ப்போம். உள்ள போய் லேசா ஒரு இலங்கையை பற்றி நீங்கள் என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? இலங்கையை பற்றி ராவணன் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் வந்து நிறைய தமிழ் வரலாறுடைய பொக்கிஷம்லாம் அழிக்கப்பட்டதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ரைட்டு. அது வந்து ஒரு மாபெரும் இழப்பு இந்திய தமிழ் மண்ணுக்கு. அது மறக்க முடியாத ஒரு அகஸ்தியர் தான் அந்த மூல மகாலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு நெல்லையப்பர் கோயில் உள்ளுக்கு. அதான் மூல மகாலிங்கம்னு உள்ள இருக்கு. இந்த வீதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பிஸி அண்டு. இதுக்கு முன்னால் தான் வந்து இந்தியாவில் தான் வந்து இருக்கும். அந்த ஐயாயிரம் வந்து இதில் வந்து சந்திச்சினான். அவர் வந்து இந்த கோயில் சம்மந்தமான கணக்கு விஷயங்கள் வந்து சொன்னவர். இதுக்கு அங்கால வந்து வாகனங்கள் போக முடியாது, ஆனால் இருந்தாலுமே வந்து ஆட்டோக்கள் எல்லாம் நிப்பாட்டி இருக்கணும். இதிலேருந்தே வந்து கணக்கு கடைகள் வந்து தொடங்குது பாருங்க. நெல்லையப்பர் ரைட் அண்ணா கொஞ்சம் இடந்தாங்கண்ணா ரைட்டு. அதோட வந்து திருநெல்வேலியில் இந்த சாப்பாடுகளும் வந்து சரியான ஃபேமஸ். இதான் வந்து அந்த நெல்லையப்பர் ஆலயம் சைடில். அப்படி இதிலேருந்து இங்கே வாகனம் போகிறதுக்கு அனுமதி இல்லை. அதோட இதில் இந்த பெரிய இதுகள் போட்டிங்கன்னா பெரிய பெரிய வாகனங்கள் இதால் கிடைக்க இல்லாதன்றதுக்காண்டி இங்கால இந்த சில்வர் பாத்திரங்கள் வள்ளி விளக்குகளுக்கு வந்து இது ஃபேமஸ் அண்டு சொல்லியிருந்தது. ரைட். என்னடா கோயிலுக்குள்ளே வாகனங்கள் போகுதுன்னு யோசிச்சுன்னா, இது வந்து கோயில் மண்டபம். இதுக்கு பின்னால் தான் வந்து கோயில் இருக்கு. இதில் அந்த காவடிகள், இந்த கோயில்களுக்கு தேவையான தொட்டில்கள், அந்த பொருட்கள் எல்லாமே வந்து இந்த கரையில் வச்சுக்கிறாங்க. நெல்லையப்பன் அருள்மிகு காந்திமதி அம்மாள். போலீஸ் வண்டி வந்து நிற்குது காவலுக்காண்டி. எனக்கு க்ரௌட் போராட்டம் தானே. கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இருட்டுக்கடை அல்வா சாப்பிட்டுட்டு போவோம்னு ஒரு சஜஷன். ஏண்டா டப்புன்னு முடிஞ்சிடும், அதனால் கடையை 2 சொல்லி வைக்கணும். இந்த இதுதான் வந்து இருட்டுக்கடை அல்வா கடை. அந்த 40 வாட்ஸ் பல்ப் அது ஒன்று தான் இருட்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தவ. இந்த இருட்டுக்கடை அல்வா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கடை. இந்த சேப்பே வேறுங்க, வேறு ஒன்றுமே இல்லை. தனியாக வந்து ஒரே ஒரு அந்த குண்டு பல்ப்பு மட்டும்தான் போட்டிருக்கணும். இந்த ஒன்று இருக்குது, அங்கால ஒன்று இருக்குது. இந்த பில்லிங் வாங்கிட்டு அங்கே போகிறதா? பில்லிங் இங்கே போட்டுட்டு அங்கே வாங்க வேண்டியதா? 2 முறை கடையா? ரைட்டு. இதில் வந்து பில்லை போட்டுட்டு அதில் வந்து வேண்டுறதான். க்ரௌடு பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஃபோட்டோஸ் வச்சுக்கிறது யார்? அவர் அந்த கிருஷ்ணா சிங்குன்னு சொன்னால அந்த நாட்டினே நம்ம கிருஷ்ணா சிங்கோட இந்த அதில் ஃபோட்டோ போட்டுக்கலாம்.
அந்த அதில் ஃபோட்டோ ஓட்டுருக்கல அவர் தான் வந்து வேண்டினீங்களா இது வீட்டுக்கு போகிறதுக்கு ஆ இந்த வாழையில இந்த கிருஷ்ணா சிங் தான் ஓனர். ரைட் 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 ஓகே ஓகே சரி இந்த கடை இருக்க காட்டு இதுதான் இவ்வளவுதான் இந்த இருட்டு கடை அல்வாண்ட செட்டப். அவர் தான் இந்த கிருஷ்ணா சிங் என்னது வேறு எந்த விதமான ஒரு பெரிய இதுவுமே இல்லை. எந்த ஒரு விளம்பர நேம் போர்டு நிறைய நேம் இந்த சின்ன சின்ன நேம் போட்டிருக்கு அது டீட்டெயில்ஸ் கீழே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணின இது எங்கே பப்ளிக்காக கொடுத்த நேம் தான் இருட்டுக்கடை அல்வான்னு. அதுதான் பட் இதில் வந்து ஒரு பேக்கெட் ஒன்று வேண்டியிருக்கேன். இது வந்து வீட்டில் கொண்டு வரதுக்காண்டி இந்த அல்வா பார்த்தீங்கன்னா கோதுமை அல்வா. இது செய்யறதுக்கு வந்துட்டு 3 நாள் அவருக்கு வந்து தாமிரபரணி ஆற்று தண்ணியில் தான் செய்வாங்க. அதை தேங்காய் கோதுமையை ஃபஸ்ட்டாக ஊற வச்சு அதை அரைச்சி அதை பால் எடுத்து 2வது நாள் ஃபர்மெண்டேஷன் ஆக்கி 3வது நாள் தான் அல்வாவாக கிண்டி அந்த 5 o'clock ஆஃப்டர் தட் சர்வ் பண்ணுறது. ரைட்டு 1/2 கிலோ அல்வா வந்து 220 ரூபா. இந்த அல்வா செய்கிறதுக்கு வந்து 3 நாள் எடுக்குமான்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் இதுக்கு போது சாப்பிட்ருக்கீங்களா சார்? இதோட நான் 4 டைம் விசிட் பண்ணுறேங்க. 4வது தடவை விசிட் பண்ணுறாரு பாருங்க. ஆனால் எங்களுக்கு வேண்டி தரையில் நான் வந்தால் கோவிலுக்குள்ளே கண்டிப்பாக போவேன். இப்படி இந்த பேக்கெட்கள் வேண்டுறதுண்டா வந்து நீங்கள் இதுலேயே வந்து வேண்டிக் கொள்ளலாம். அதுக்கு அங்கால சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு சின்ன வாழை இலையில் வந்து ஒரு கொஞ்சம் தாராங்க. அது வேண்டுறதுண்டா இதில் பில்லை போட்டுட்டு இதில் வந்து கொடுத்தா வேண்டிக் கொள்ளலாம். ஆனால் நாங்கள் வேண்டியில்லை. எங்களுக்காக எங்களுடைய அண்ணா வந்து அதில் போராட்டத்தில் லைனில் நிற்கிறார். என்னென்னு சொல்கிறது, நீ போடா போய் வேண்டா லோக்கல் கையே அவர் லோக்கல் கையே அது வந்து புரிம்பா. ரைட், இதில் புரிம்பா அதில் புரிம்பா. இங்கே ப்ராசஸ் இங்கே வந்துட்டு சாப்பிட்றேன். ஆனால் இதே மீது வேறு நினைக்கிறேன் இங்கே அல்வா மட்டும்தான் ஒன்லி ரைட்டு. இதில் வந்து கணக்கு பேர் நின்று சாப்பிடணும். நாங்களும் இப்போ சாப்பிட போனோம். நீங்கள் அதேமாதிரி இங்கே கணக்கு நார்த் இந்தியன் இது வந்து கொஞ்சம் போய் அதான் சொன்ன மாதிரி ஃபேமஸ். சரி, இந்த அல்வா வந்து வேறு வேறு இடங்களில் வந்து செய்கிறதுக்கு ட்ரை பண்ணிடுறாங்க. ஆனால் வந்து பரணியோட தண்ணி தான் இதுக்கு அந்த டேஸ்ட்டுக்கு இதுன்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு ரியாலிட்டி எனக்கு தெரியாது. மேபி இருக்காது சட்டு இந்த தண்ணின்ற ஒரு டேஸ்ட் வந்து கூட டிஃப்ரெண்டாக. ஏன்னா ஆர்ஓ வாட்டர் மாதிரி ஃபில்டரேஷனாக தான் இருந்தது. இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து ரியோ இருக்குது, அதே மாதிரி கொழும்புலையும் வந்து ரியோ இருக்குது. ஆனால் இந்த யாழ்ப்பாணத்தில் குடித்தா வந்து ரியோ டேஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த இடத்துல சொல்லுவாங்க. இங்கே வந்து சாப்பிட்டாங்க அதோட ரியல் டேஸ்ட். ரைட். வந்தால் கட்டாயம் மறக்காதீங்க அல்வா வேண்டி கேட்டு. நீ யாருக்கு அல்வா கொடுக்க போறீங்களா? அல்வா இந்த படம் எனக்கு இந்த அல்வாவை யோசிக்க இந்த படங்கள்ல வர்றதுதான் இல்ல, அந்த அல்வா இல்ல. வீட்டுக்கு போய் மல்லிகைப்பூ அல்வா வேண்டிட்டு மிக விரைவில் இவரும் வந்து வேண்டி கொண்டு போவார். அது வேண்டதுன்னு பல காலகட்டங்கள் இருக்கு. அந்த ஞாபகம் தான் வருது எனக்கு. சரி, அல்வா வரட்டும். அந்த இருட்டு கடை அல்வா வந்து சாப்பிட்றதுக்காண்டி அண்ணா வேண்டி கொண்டு வாரார். ரைட்டு, இதுதான் அந்த அல்வா. இருட்டுக்கடை அல்வா கையில் தான் பாருங்க. அல்வா எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்பா, இதுதான் அந்த அல்வா பாருங்க. அண்ணா சாப்பிட்ருக்கு, நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. நல்லா சுட சுட இருக்குண்ணா. இங்கே வாங்க, பக்கத்தில் வாங்க செஃப். இந்த அல்வாவை அப்படியே எடுத்து நெய் மணக்குது பார்த்தீங்க. நெய்யா? ஆனால் ஒயிலியாக இருக்கிற மாதிரி எனக்கு நெய் தான் வரும், ஆயில்லாம் கிடையாது. ஃப்ளேவரை கொண்டே தெரியும். செம்ம வாசம் ஒன்று அடிக்குது. ஆனால் அந்த கோகோனட் ஃப்ளேவர் அடிக்குது. கோகோனட் யூஸ் பண்ண மாட்டாங்க, நெய் தான். ரைட், ஓகே. இதுதான் உள்ள போய்க்க வலி கேக்கிட்டு போகணும். ஒரு வாய் வச்ச உடனே திருப்ப வந்து அடுத்த வாய் வைக்க சொல்லுது. நான் மற்றது நல்ல சாஃப்டா இருக்கு. அதான் உள்ள போடைக்க வலிக்கிட்டு உள்ள போகணும். அதுதான் அல்வா. அந்த கல்லு மாதிரி போட்டு கட்டி. அதான் சில இடங்களில் வந்து அந்த கட்டி கட்டியாக வரும். இது அப்படி இல்லை, நல்ல சாஃப்டா இருக்கு. இதுதான் அந்த இருட்டுக்கடை அல்வா. வந்தா திருநெல்வேலி வந்தா மிஸ் பண்ணாதீங்க அல்வாவை. என்ன சொல்லுது அல்வா? என்ன சொல்லுது? அதான் டொஃபி ஒன்று டேஸ்ட் ஒன்று வேற. டொஃபி அது இல்லடா, ஆனா நல்லா இருக்குது. முதல்ல வந்துட்டு இதே மாதிரி இருக்கும், கொஞ்சம் டிஃபரெண்ட். அது கோகனட் மில்க், அது நல்லா இருக்கும். ரைட். ஆனால் நல்லா திகட்டாம நல்லா இருக்கு. அல்வா கடைக்கு முன்னாலே இதில் பாருங்க எவ்வளவு பெரிய தேரண்டு. இந்த தேர் வீதியில் அரைவாசிக்கிட்ட அப்படியே நிற்கிது. திருவிழாண்டை வந்து நினைச்சு கூட பார்க்கல. அதில் க்ரௌட் வந்து நிற்கும்.
இந்த ஸ்ட்ரீட் அந்த ஸ்ட்ரீட் இந்த ஸ்ட்ரீட். சரி நாங்கள் இப்போ ரைட், இதுதான் வந்து கோயிலுக்குள்ள போகிறதுக்கான வழி. முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய நந்தி இருக்குது. என்ன சம்பவம்ண்டா, நாங்கள் இன்றைக்கு மாமிசம் சாப்பிட்டோம், அதனால் கோயிலுக்குள்ளே போயில. இதில் பார்த்தீங்கன்னா பூ எல்லாம் கட்டி கொண்டிருக்காங்க. கிளைகள் வேற எங்கேயும் இல்லை கிளைகள். சேலமில் இருந்தீங்கன்னா போகணும். நெல்லிக்காயை பாருங்க, எவ்வளோ பெரிய நெல்லிக்காய் இருக்குன்னு. அல்வா நம்ம வழி வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறது. செல்வன் சொல்றார் அல்வா வேண்டிட்டு தனக்கு மல்லிகைப்பூ வேண்டி தரட்டாம் தான். அண்ணா அல்வா மல்லிகைப்பூவும் கேட்குறா பாருங்க, கேட்குறா பாருங்க. இது ரெண்டையும் கொடுத்ததுக்கு இன்னொன்று கேட்பாரு. அதான் அது கிளி ஜோசியக்காரர் ரெண்டும் சொல்லி அது அந்த அந்த கிளிஜோசியக்காரன் சொன்ன வேட்டர் ஊரு ஃபுல்லா தெரிஞ்சிருச்சா. நீங்கள் தான் உலகம். அதான் எங்க செல்வம் சுண்டல் அதில் சாப்பிட முடியும். அண்ணா சுண்டல் சாப்பிட்டு போமா. சரி, இந்த இடத்துல நிப்பாட்டி இருக்கிறோம். ஏன்னா வந்து சுண்டல் வேண்ட போகிறோம். எங்கட ஊரில் சுண்டல்ண்டா வந்து கச்சான் அது எல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கிழங்கு இருக்குது, மரவள்ளி கிழங்கு, இங்கே இது மற்றது கச்சான் எல்லாம் சேர்த்து. பிரகாஷ் செல்வம் ஆசைப்பட்டார், அவருடைய ஆசையை. ரைட், சுண்டலை பாரு. காரம் அதிகமாக போட முடியுமா? உங்களுக்கு கச்சான வந்துடுங்க. இல்லைடா அங்கே உங்களுக்கு வேண்டாம். அண்ணா சுண்டல், நீங்கள் சுண்டல் சாப்பிட்றீங்களா? மாங்காய், கேரட்டு, பீட்ரூட், கொத்தமல்லி, வெங்காயம். காதுன்னா ஆமாம். அங்கே கொத்தமல்லி வாசம் மட்டும் தயவு செய்து போடாமல் செய்யுங்களா. எடுத்து வச்ச உடனே கொத்தமல்லின்ற வாசனை அடிக்கும். நைட்டு வந்து இவ்வளோ பிஸியாக இருக்குது பாருங்கள். எப்பயுமே இப்படி தான் இருக்கு. சரவணா ஸ்டோர்ஸ்னால் நீங்கள் உடுப்பு கடையை தான் பார்த்துருப்பீங்களா. நான் அதுக்கு பின்னால் போத்தீஸ்ண்டா உடுப்பு கடை தான் பார்த்துருப்பீங்களா. இது அவன் ஃபுட் சிட்டி ஃபுட் கோடுகள் எல்லாமே வந்து இதில் இருக்குது. பின்னால் வந்து நாங்கள் ஏதாவது குடிச்சிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், பார்க்கிங்கு இடம் இல்லாமல் இந்த மாதிரி லிஃப்ட் பார்க்கிங்கள் இந்த இடத்துல வச்சிருக்கணும். சரி, அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்றைக்கி நாங்கள் இந்த இருட்டுக்கடை அல்வாவும் திறந்த விஷயங்களை வந்து பார்த்துருக்குறோம். உங்களுக்குமே வந்து புதுசாக இருந்தால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்தும் காணொலியை பாருங்கள். திருநெல்வேலி சம்மந்தமாகவும் தமிழ்நாடு சம்மந்தமாகவும் பல விஷயங்கள் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆவலுடன் காத்திருக்கின்றோம். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அலஸ்டீன், செஃப் பிரகாஷ், ஜெரின், அதோட அண்ணா.